ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னியோட அனர்மல் ட்ராக் ஓரளவுக்கு பேட்டர்ன் எடுத்துட்டு வந்திருக்கேன். ரிசல்ட்ஸ்லாம் அந்த நல்லா இருக்கும். வெயிட் ப்ரைஸ் செக் அவுட் பண்ணிடுவோம். அண்ட் சிம்பிள் கான்செப்டை நம்ம டப்புன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாம். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 23வது இன்னைக்கு அனர்மல் ட்ராக் நம்ம கெஸிங் போட போகிறோம் அப்படின்னா இது வரைக்கும் ஆக்சுவலாக 22 நாள் நம்ம வீடியோ கொடுத்துருக்கணும். பட் நான் வந்து 2 நாள் வீடியோ கொடுக்கல, 20 நாள் கொடுத்துருக்கேன். அந்த 20 நாள்லேயும் பார்த்தீங்கன்னா 18 நாள் பாசிங் ரிசல்ட் கிடைச்சிருக்கு. 2 நாள் தான் ஃபெயில் ஆயிருக்கு. ரேண்டமாக நம்ம செக் அவுட் பண்ணி பார்த்தாலும் நேற்றுக்கு ரிசல்ட் வந்து ஆக்சுவலி ஃபுல் ஃப்ளாப் தான். பட் அதுக்கு முன்னாடி எல்லா நாளும் ரெகுலராக பண்ணி என்னைக்காவது ஒரு நாள் மிஸ் ஆகத்தானே செய்யும். ஸோ அந்த வகையில் நேற்றுக்கு ஆக்சுவலி ரிசல்ட் கிளியராக வரல. நேற்றுக்கு ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 554 இருக்கு இல்லையா. ஸோ 5 கான்செப்ட் கேமில் இருக்க சொல்லியிருந்தேன். பட் ரொம்ப செப்பரேட் பண்ணி போனேன் அப்படிலாம் சொல்லிட்டு சொல்லலாம். அங்கங்கே 5, 8, 7, 4 இது மட்டுமே அதிகமாக வர மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அவ்வளோதான். மற்றபடி நேற்று வந்து நமக்கு பேட்டர்ன் வைஸ் வின்னிங் கிடைக்கல. பட் அதுக்கு முந்தின நாள்லாம் பார்த்தீங்கன்னா 09 அப்படியே ரிவர்ஸில் போச்சு. முதல் டிஜிட் பார்த்தா 690, 990, 698 சொல்லி ஜெர்சன்ஸில் போச்சு. கால்குலேஷன் வைஸ் நமக்கு ரிசல்ட் பாசிபிள் வரல. பட் அதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா 0 எழுதிட்டு கரெக்டாக நம்ம ஸ்டார் பண்ணி ஹைலைட் பண்ணி கொடுத்தது பாஸ் இருக்கு. 8 பாஸ் இருக்கு. 78 ரிவர்ஸில் போச்சு. கால்குலேஷன் வைஸும் ஆல் போல செல் பாஸ் இருக்கு. அண்ட் ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி நாளும் பார்த்தீங்க அப்படின்னா கால்குலேஷன் வைஸ் ஒர்க் சைட் பாஸ் இருக்கு. டபுள்ஸ் கான்செப்ட் கேமில் ஒரு சொல்லியிருந்தேன். டபுள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்டார் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் சொல்லியிருந்தேன். அந்த ஒரு டபுள் சைட் பாஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 86 அப்படியே ரிவர்ஸில் போயிருக்கு. அண்ட் கால்குலேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆல் போல் 2 பாஸ் இருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாடி நாளும் பார்த்தீங்கன்னா வின்னிங் தான். 908 சொல்லிட்டு ஜெர்சன்ஸில் போயிருக்கு. 089க்கு 0880 கொஞ்சம் பாஸ் ஆயிருக்கு. கால்குலேஷன் வைஸ் நமக்கு ஆல் போல் 0 பாஸ் இருக்கு. அண்ட் அதுக்கு முன்னாலும் பார்த்தீங்கன்னா 857 ரிசல்ட் கரெக்டாக நம்ம ஸ்டார் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் சொன்ன 57, 58, 85 எல்லாமே பாஸ் ஆயிருக்கு. ஆல் போல் 8 கால்குலேஷன் பாஸ் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாலும் ஆல் போலில் 3 நம்பர் கொடுத்துருந்தேன். அதில் 2 நம்பர் சூப்பராக 84 பாஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரெகுலராக வின்னிங் தான். ஓவரால் நான் சொன்னேன் எல்லாம் 20 வீடியோ கொடுத்தேன். 2 நாள் நான் வீடியோ கொடுக்கல. பிகாஸ் நமக்கு பெருசாக வியூஸ் இல்லை அப்படிங்கிறனால நான் வீடியோ வந்து கொடுக்காம விட்டுருந்தேன். 2 நாள் வந்து என்னடா இது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு எப்போ போட்டு நைட்லாம் ஒர்க் போட்டு மார்னிங் வீடியோ போட்டோம் அப்படின்னா அதுக்கு வியூஸ் இருக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் மட்டும் கேப் விட்டுருந்தேன். ஸோ ஓவரால் நான் 20 வீடியோ கொடுத்துருந்தேன் அப்படின்னா 2 நாள் மிஸ் ஆயிருக்கு. மற்றபடி 18 நாள் பாஸ் இருக்கு. ரெகுலராக நம்ம சேனல் வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் எதுக்காக ப்ரீவியஸ் ரிசல்ட் எப்படியெல்லாம் கொடுத்துருக்கோன்னு செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு முன்னாடி நான் இவங்க வின்னிங் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும் இல்லையா. ஸோ அதை நம்ம வந்து சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். அதுக்கப்புறமா நம்மளை ஃபாலோ பண்ணுறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் நான் வந்து எப்பவுமே ப்ரீவியஸ் ரிவ்யூ உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ அந்த வகையில் பார்ப்போம் இன்னையோட ரிசல்ட் நல்ல ஒரு ஃபேவரான ரிசல்ட்டாக கிடைக்குதா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ வாட்டில் 5ல் 6 வினிங் 7 வினிங் கூட நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும் ரெகுலராக. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் நான் பேட்டர்ன் வீடியோ போட்டுருக்கேன். இந்த பேட்டர்ன் வீடியோ பொறுத்தவரை மந்த்லி கரெக்டாக ஒரு 25 வினிங் ஷார்ப்பாக வந்துடுது. ரெகுலராக வாட்ச் பண்ணவங்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னுமே வந்து வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு போய் நம்மளோட வீடியோ ரீச் ஆகும். அதனால தான் நான் ஷேர் பண்ணுங்க சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன். ஸோ ஆக்சுவலி நம்ம வீடியோ பார்த்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வந்து அவங்களோட நின்றாம இன்னுமே நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் ஷேர் பண்ண சொல்றேன். ஸோ மறக்காம ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீனியோட நார்மல் ட்ராக்கு என்னென்ன கால்குலேஷன் எப்படிலாம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் 1 பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி 55 இல்லைன்னா 54 அடிச்ச டைம்ல சம் ஏதோ ஒரு போர்டு எப்படி வச்சிருக்காங்க. இதில் 54, இதில் 55, இதில் 55, இதுலையும் 55 வந்திருக்கு, இதுலையும் 55 வந்திருக்கு இல்லையா. ஸோ எப்படி வச்சுக்காங்க இப்போ எப்படி அடிக்க போறாங்க அதை பார்க்க ஒரு சிம்பிள் கான்செப்ட். சைடில் உள்ள 3 நம்பரை ஜஸ்ட் ஆட் பண்ணி சிங்கிள் நம்பர் வர வரைக்கும் ஆட் பண்ணி அதுக்கு பவர் எடுத்துக்க போகிறோம். சைடில் உள்ள நம்பரை சிங்கிள் நம்பர் வர வரைக்கும் ஆட் பண்ணப்போ 2, 5, 7, 7, 6, 13 இல்லையா. சிங்கிள் நம்பர் அப்படின்னா 1 more ஆடிங் கொடுக்கணும் இல்லையா. ஸோ 1, 3, 4 இப்போ நமக்கு சிங்கிள் நம்பர் கிடைச்சிச்சு. ஸோ சிங்கிள் நம்பர் கிடைச்சிச்சுன்னா அதோட பவரே சேர்த்து எடுத்துக்க போகிறோம். அதுதான் கான்செப்ட். ஸோ சி பாஸ் இருக்கும். ஸோ இதில் பாருங்க 9 + 3 12, 12 3 15 சிங்கிள் நம்பர் வர வரைக்கும் ஆட் பண்ணணும் அப்படின்னா 1 + 5 6 அதோட பவர் 1. ஸோ 6 இல்லைன்னா 1 பாருங்க சேம் அதே மாதிரி சீபோர்ட் பாஸ் இருக்கு. சேம் அதே கான்செப்ட் 9 1 10 17 17 இல்லையா. சிங்கிள் நம்பர் வர வரைக்கும் ஆட் பண்ணணும் அப்படின்னா 7 1 8 அதோட பவர் 3. ஸோ நமக்கு இங்கே சீபோர்ட் சூப்பராக 3 ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சேம் அதே கான்செப்ட் தான். சைடில் உள்ள 3 நம்பர் ஆட் பண்ணிக்கும். 6 12 13 13 9 22. ஸோ சிங்கிள் நம்பர் வர வரைக்கும் ஆட் பண்ணணும் அப்படின்னா 2 2 4 அதோட பவர் 9. ஸோ இதுலேயும் பாருங்க நமக்கு பி போர்டு ஒரு கூட்டா இருக்கு. ஸோ சேம் அதே கான்செப்ட் 6 3 9 9 3 12 இல்லையா. சிங்கிள் நம்பர் வரைக்கும் ஆட் பண்ணணும் அப்படின்னா 1 2 3 அதோட பவர் 8. ஸோ 8 இல்லைன்னா 3ல் நமக்கு 8 வந்து பிஎன்சி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சேம் அதே கான்செப்ட் 5 + 8 + 8 8 8 16 16 5 21 சிங்கிள் நம்பர் வரைக்கும் ஆட் பண்ணணும் அப்படின்னா 2 1 3 3 பவர் 8. ஸோ இதுலையும் பி போர்டு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது பார்க்குற டைம்ல நமக்கு என்ன தோணுது, ஃபர்ஸ்ட் சி அப்புறம் சி அப்புறம் சி அப்புறம் பி அப்புறம் பி சி அப்புறம் பி
ஓவரால் இந்த ஒரு கான்செப்ட் பிஎல்ஆர்சிக்கு வர மாதிரி மட்டுமே கட்டுது. ஸோ அதனால நானும் இந்த டைம் பிஆர்சி தான் எடுத்துக்கிறேன். பட் இருந்தாலும் ஆல் போர்டு கேம் வச்சு நீங்கள் தாராளமாக மேட்ச் பண்ணி உங்களுக்கு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 554 5-4 5-4 அடிச்ச டைம்ல சைடில் ஒரு 3 நம்பர் சிங்கிள் நம்பர் வரைக்கும் ஆட் பண்ணிப்போம். 3 2 5 5 9 14 இல்லையா? ஸோ 1-4. ஸோ 1-4க்கு நம்ம சிங்கிள் நம்பர் வரைக்கும் ஆட் பண்ணோம். 1 + 4 5 அதோட பவர் 0. ஸோ 5 ஏன்னா 0ல நமக்கு பார்த்தீங்கன்னா எந்த போர்டில் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறது கேட்டிங்கன்னா பிஆர்சி நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். பிகாஸ் இதுக்கு முன்னாடி பிஎல்ஆர்சி மட்டுமே அடிச்சிருக்கனால நான் பிக்கு ஜஸ்ட் 0 இல்லைன்னா 5 சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள் உங்கள் கேம் மேட்ச் வருதோ அதுபடி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக ஏக்கு வராதா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏபோர்ட் சேஞ்ச் ஆகி கூட வரலாம், அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் கேம்லோடைய மேட்ச் அதுபடி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு கேமில் 5ல்னா 0 வர மாதிரி காட்டுது. ஓவரால் ஆல் போர்டுக்கு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நான் ரெகுலராக இந்த மாதிரி பிஆர்சி கட்சிக்கிறதுனால நான் சொல்லிட்டேன். கால்குலேஷன் படி என்ன கட்சது அப்படியே கொடுத்தேன். நீங்கள் பார்த்து உங்கள் கேமில் எந்த போல எப்படி மேட்ச் அதுபடி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் 00 55 கான்செப்ட் அண்ட் 5005 கான்செப்ட் கூட கேமில் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதுக்கும் டபுள் டிஜிட் மேட்சிங் கிட்ட நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் கால்குலேஷன் போகலாம். அதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். ஆல்ரெடி நான் சொன்னேன் 5-4 சரி 55 சரி அடிச்ச டைம்ல சம் ஏதோ ஒரு எப்படி வச்சுக்காங்க. இப்போ எப்படி அடிக்க போகிறாங்க அதை நம்ம பார்க்க போகிறோம். இதுவுமே நமக்கு சிம்பிள் கான்செப்ட் தான். ஜஸ்ட் ப்ரீவியஸாக இருக்கு இல்லையா அந்த ரிசல்ட்டில் ஃபர்ஸ்ட் 2 நம்பர் சப்பனி எடுத்துக்க போகிறோம். அவ்வளோதான். சப்பனி அதோட பவர். ஸோ 7 8 சப்பன்ட்டோம்னா 7 8 பொசிஷன் 1 அதோட பவர் 6. ஸோ இதில் பாருங்க நமக்கு 1 வந்து ஏ போர்டு அவுட் அவுட் ஆயிருக்கு. சேம் அதே கான்செப்ட் தான். 0ல 7 பொசிஷன் 7 அதோட பவர் 2 பாருங்க நமக்கு ஏ அண்ட் பி சூப்பராக அவுட் அவுட் ஆயிருக்கு. சேம் அதே கான்செப்ட் தான். 0ல 8 பொசிஷன் 8 அதோட பவர் 3. ஸோ இதில் பாருங்க சி போர்டு சூப்பராக அவுட் அவுட் ஆயிருக்கு. சேம் அதே கான்செப்ட். 4 பொசிஷன் 0 அதோட பவர் 5. ஸோ 0 பாருங்க நமக்கு ஏ போர்டு அவுட் ஆயிருக்கு. 1ல் 3 பொசிஷன் 2 அதோட பவர் 7. ஸோ 2 இல்லைனா 7 கேமில் இருக்காங்க எல்லாம் இல்லை. ஸோ இந்த ஒரு டைம் மட்டும் நமக்கு ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ ஒரே ஒரு டைம் ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னால இந்த டைமும் ஃபெயில் ஆகும் அப்படின்னு கிடையாது. பேலன்சிங் நம்ம 5 டைம்ஸ் பாஸ் இருக்கு இல்லையா? ஸோ 0ல 9 பொசிஷன் 9 அதோட பவர் 4. ஸோ 9 இல்லை 4ல் பாருங்க ஏ போர்டு சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் நம்ம 6 டைம் கண்டுபிடிச்சதுல 5 டைம் பாஸ் இருக்கு, ஒரு டைம் ஃபெயில் ஆயிருக்கு அப்படிங்கிறனால இந்த டைம் ஃபெயில் ஆகும் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. இந்த டைம் பாசிபிலிட்டிஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் வெயிட் பண்ணி பார்ப்போம். 6ல் 9 போச்சு, 9ல் 6 போனாலும் 3 தான். ஸோ அதோட பவர் 8. ஸோ இன்னொரு கேமுக்கு செகண்ட் கால்குலேஷனில் ஆல் போர்டில் 8 இல்லைன்னா 3 கிடைக்குது. நீங்கள் உங்கள் கேமில் 8 இல்லைனா 3 எந்த போர்டில் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை மேட்சிங் இல்லைனா ஒமிட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. 2 கால்குலேஷன் ஏதோ ஒரு கால்குலேஷன் வந்து பாஸ் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். 4 நம்பரில் 2 நம்பர் இல்லை 1 நம்பர் கேமில் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ உங்கள் கேமோட மேட்ச் பண்ணிட்டா ஒரு விஷயம் பண்ணலாம். என்னன்னா ஒரு 3 நம்பர் செப்பரேட் பண்ணி பாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த 4 நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் நான் சொல்கிறேன். அப்புறம் இதுலையுமே வந்து 88 33 38 83 அந்த கான்செப்ட் கூட நீங்கள் தாராளமாக மேட்ச் பண்ணிக்கலாம். அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஒரு காம்பினேஷன் எடுக்கணும் இல்லையா? 08 03 58 53 அதுக்கு ரிவர்சிங் கான்செப்ட். ஸோ இந்த 4 நம்பர் வச்சு டபுள் டிஜிட் உங்களுக்கு எப்படியெல்லாம் மேட்ச் பண்ண முடியுதோ அந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க. இல்லை 3 டிஜிட் மேக் பண்ணி ஒரு நாள் மேட்ச் பண்ணலாம். ஆக்சுவலி ஒரே ஒரு விஷயம் தான், கால்குலேஷன் படி என்ன கிடைக்குதோ அப்படியே நான் கொடுத்துறேன். நீங்கள் வந்து எந்த போல் எப்படி மேட்ச் பண்ணணும், டபுள் டிஜிட் எப்படி எடுக்கணும் அதை பார்த்து எடுத்துக்கணும், செப்பரேட் பண்ணி இதுதான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் ரொம்ப கிட்ட கான்ஃபிடென்ட் 100% கொடுக்கவே முடியாது. ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியன், ஒரு கெஸிங், ஒரு வே ஆஃப் மெத்தட், அவ்வளோதான். ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச கால்குலேஷன் நான் சொல்லிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் கால்குலேஷன் உங்கள் கெஸிங்கோட மேட்ச் பண்ணி மிங்கிள் பண்ணி செப்பரேட் பண்ணி ஒரு நம்பர் இல்லை 2 நம்பர் ஃபில்டர் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி உங்களுக்கு கெஸிங் எடுக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன், அவ்வளோதான். ஓகேவா? மற்றபடி இதுதான் கேமில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லவே மாட்டேன். நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் கேமில் ரெண்டு மேட்சஸ் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதான் நான் எப்போவுமே திரும்ப சொல்லுவேன். ஓகேவா? பிறகு இப்போ நம்ம செகண்ட் கால்குலேஷனுக்குள்ளே போயிடலாம். சாரி, டைப் 2க்குள்ளே போயிடலாம். டபுள் டிஜிட் 3 டிஜிட் எப்படி இதுக்கு முன்னாடி வச்சுக்காங்க இப்படி அடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் கேலண்டர் ஏடிஎஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிற பார்த்து வந்துடலாம் வாங்க. கேலண்டர் ஏடிஎஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர் போய்ட்டு ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எனக்கு தெரிஞ்ச நண்பர்களோட அப்ளிகேஷன் சார்ட் பொறுத்தவரை எல்லா வகையான சார்ட் இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக டிசைன் பண்ணிக்கலாம். ஒரு ரிசல்ட் அட் டைமில் உங்களுக்கு இந்த ஒரு அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகிடும். 1 வீக் பிஃபோர் ரிசல்ட் கூட ஈஸியாக செக் அவுட் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்கள் கெஸிங்ஸ் எல்லாமே இந்த ஒரு அப்ளிகேஷனில் ஷோ பண்ணிடுவாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் வினிங் ப்ரூஃபை பார்த்து என்னென்ன மாதிரியான வினிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கூட செக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் கெஸிங்ஸை ஃபர்தராக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 2 டிஜிட் 3 டிஜிட் எல்லா கிரியேட்டும் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். மறக்காமல் டவுன்லோட் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செகண்ட் கால்குலேஷன் பொறுத்தளவில் ஆல்ரெடி நான் சொன்னதுதான் 54 55 நாளும் சரி 54 நாளும் சரி அடிச்ச டைம்ல சம் டபுள் டிஜிட் எப்படி அடிச்சிருக்காங்க, 50 அடிக்க போறாங்க, அதை பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதில் 226 எப்படிலாம் அடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த சைட்ல இருந்து பாருங்க 1 2 3 4 5, அதாவது 4 நாளைக்கு பிஃபோர் 5ஆவதுல சென்டர்ல இருந்து ஒரு ட்ரையாங்கிள் போட்டாச்சு, அவ்வளோதான். இந்த ஒரு 226 மட்டும் அடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். 4 நாளைக்கு பிஃபோர் போயிடலாம். 1 2 3 4 நாள் பிஃபோர் போயிட்டு சென்டர்ல இருந்து ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? 226 எப்படிலாம் அடிச்சாங்க, இந்த மாதிரி அடிச்சாங்க. ஸோ 850 சொல்லிட்டு அடிக்கலாம், அந்த மாதிரி 580 சொல்லிட்டு கூட அடிக்கலாம். எந்த ரெண்டா ஃபர்ஸ்ட் வச்சாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது, டபுள்ஸ் இருக்குனால. அதனால 2 நம்பர் அடிச்சுட்டு ஃபைனல் பண்ணி எடுத்துருக்கேன். கேம்லடி மேட்ச் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் சைட் காம்பினேஷனுக்குள்ள போயிடலாம். இல்லை ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சைடில் ஒரு 60 மட்டும் எடுத்திருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை.
ஜஸ்ட் பிஃபோரில் ஒரு 60, அது மாதிரி இங்கே ஜஸ்ட் பிஃபோரில் 70 இருக்குது. ஸோ 70 சொல்லிட்டு கேமில் வந்துட்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதையும் நான் மார்க் பண்ணி கொடுத்துறேன். அண்ட் அவ்வளோ செகண்ட் செட் காம்பினேஷன் காம்பினேஷன் ரொம்ப கம்மியாக நம்பர்ஸ் தான் கிடைக்குது. ஸோ நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ இதுலையுமே பார்த்தா 0, 8 அந்த ஒரு காம்பினேஷன் 80 சொல்லிட்டு மேட்ச் இந்த இந்த இடத்துல இருக்குது பாருங்க. ஏன்னா ஜஸ்ட் 2 days பிஃபோருக்கு சென்டர்லேருந்து ஒரு ஸ்லாண்டிங் போட்டோம் அப்படின்னா 0, 8 மேலேருந்து எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ 2 நாளைக்கு பிஃபோர் சென்டர்லேருந்து ஸ்லாண்டிங் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக தான் ஸ்லாண்டிங் எல்லாம் போடணும் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த 80 அப்படிங்கிறது மேலேருந்து 0 அடிச்சாங்க இல்லையா, மேலேருந்து 30% அடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவ்வளோ தேர்ட் செட் காம்பினேஷன் நமக்கு கம்பெனிச்சு. இப்போ ஃபோர்த் செட் காம்பினேஷனுக்குள்ளே போயிடலாம். அதுவுமே ரொம்ப சிம்பிள். அதுலேயும் ஜஸ்ட் 2 days பிஃபோர் 1 day பிஃபோர்லேயும் இங்கே ஒரு ஸ்லாண்டிங் போட்டுரும். அவ்வளோ 1 day பிஃபோர்ல இங்கே ஒரு ஸ்லாண்டிங் போட்டோம் அப்படின்னா 48 சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க இல்லையா. ஸோ மேலேருந்து 48 எடுத்துருக்காங்க. அப்போ மேலேருந்து 57 சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவ்வளோ தான். ஸோ ஃபோர்த் செட் ஆஃப் காம்பினேஷன் நமக்கு கம்ப்ளீட் ஆச்சு. ஃபிஃப்த் செட் ஆஃப் காம்பினேஷனுக்குள்ளே போயிடும். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்ல தான் நமக்கு எல்லாமே எடுக்கிற மாதிரி இருக்குதா, ரொம்ப டஃப் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 45, 54 அந்த கான்செப்ட் எடுக்க போகிறோம். 85 அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 day பிஃபோர்ல இங்கே ஒரு 48 இருக்கு இல்லையா. ஸோ மேலேருந்து 48 சொல்லிட்டு எடுத்துக்கலாங்க இல்லையா. 1 day பிஃபோர்ல மேலேருந்து 30 சொல்லிட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அண்ட் தென் வேற ஏதாவது இல்லை காம்பினேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தா இங்கேயுமே நமக்கு 54 அது எப்படின்னா 45 சொல்லிட்டு இங்கேருந்து அடிச்சிருக்காங்க. இங்கே 4 தான் ஓகேவா. ஸோ அது எப்படின்னா 3 நாளைக்கு பிஃபோர் போயிட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் மட்டும் போட்டால் போதும். ஜஸ்ட் சென்டர்ல இருந்து 3 நாளைக்கு பிஃபோர் ஸ்டாண்டிங் லைன் போட்டோம்னா கீழே இருந்து 45 அடிச்ச மாதிரி கீழே இருந்து 98 சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அவள் தான். அதே மாதிரி சைட்ல இருந்தும் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஒரு 45 ஸ்லீப்பிங் லைனே இருக்குது இல்லையா. ஸோ அதில் ஒன்று இங்கேருந்து பார்ப்போம். 1, 2, 3 நாளைக்கு பிஃபோர் மட்டும் போனால் போதும். இதை விட்டுருவோம். 1, 2, 3 நாளைக்கு பிஃபோர் போனோம் அப்படின்னா இங்கே 20 இருக்குது. ஸோ அங்கே எப்படி 45 சொல்லி அடிச்சாங்கன்னா இங்கே வந்து 20 சொல்லிட்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அவ்வளோதான். நமக்கு மோரோவர் ஃபிஃப்த் செட் ஆஃப் காம்பினேஷன் கம்ப்ளீட் ஆச்சு. இது மட்டும் தான் நமக்கு கிடைக்குது. ரொம்ப கம்மியான நம்பர்ஸில் நமக்கு முடிஞ்சது. பட் இன்னும் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். இப்போ ஸ்டார் பண்ணி அனலைன் பண்ணி கொடுப்பேன் இல்லையா. இதில் நான் எப்போ போல 3 digit அனலைன் பண்ணிடுறேன். நான் ஸ்டார் பண்ணி கொடுக்குற விஷயம் என்னன்னா அடுத்த ரிசல்ட் கான்செப்ட் எடுப்போம் இல்லையா. ஸோ அடுத்த ரிசல்ட் பொறுத்தளவில் என்னெல்லாம் அடிச்சிருக்காங்க 159 226 அடிச்சிருக்காங்க, 603 அடிச்சிருக்காங்க, 098 அடிச்சிருக்காங்க, 488 485 448 ஏபி கான்செப்ட் இன்னொரு நம்பர் 3 digitக்கு வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இப்போ உள்ள உங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பர் கான்ஃபிடன்ஸ் தாராளமாக ஏதாவது ஒரு நம்பர் வச்சு எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நான் 9 எடுத்துக்கிறேன். பிகாஸ் ப்ரீவியஸ்ல 4 வச்சுனால ஜஸ்ட் பவர் கான்செப்ட் படி கேம் ஆடுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் தென் வேற ஏதாவது காம்பினேஷன் உங்க கேம்ல மேட்ச் கூட நீங்க தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேஷன் ஓகேவா. ஸோ 489 நான் ரேண்டமாக எழுதியிருக்கேன். அவ்வளோதான். நீங்க சிபோல 0 to 9 வரைக்கும் வச்சு கூட நீங்க 48 ஏபி ஃபிக்ஸ் பண்ணி கூட ஒரு 3 digit வின்னிங் வரது பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால நான் சொல்றேன். பிகாஸ் 488 தான் வச்சிருக்காங்க, 485 தான் வச்சிருக்காங்க. ஸோ திரும்பவும் நமக்கு 48 ஏபி காம்பினேஷனுக்கு சிபோ சேஞ்ச் பண்ணி ஒன் மோர் டைம் நமக்கு 3 digit வின்னிங் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ 480 489 வரைக்கும் உங்க கேம்ல மேட்சஸ்லாம் எடுத்துக்கலாம் தாராளமா. அண்ட் ஜஸ்ட் ஓரளவு சொல்லிருங்க அப்படின்னால ஒமிட் பண்ண வேணாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிளியரா முடியும். ஸோ அந்த வகையில் இதுல டபுள்ஸ் கொஞ்சம் திரும்ப அடிப்பாங்க இல்லையா. ஸோ அதையும் நான் எழுதிடுறேன். 2 அடிச்சிருக்காங்க, 88 அடிச்சிருக்காங்க. ஸோ அது திரும்பவும் வரலாம். 48 கொஞ்சம் கண்டிப்பா வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இம்பார்ட்டன்ட் ஜஸ்ட் அன்லைன் பண்ணிடுறேன், ரவுண்டும் பண்ணிடுறேன். 88 இருக்குது, 2 இருக்கு இல்லையா. ஸோ அதுவுமே திரும்பவும் கேம்ல வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதையும் நான் எழுதிடுறேன். அண்ட் தென் வேற ஏதாவது காம்பினேஷன் இருக்காங்க கேட்டீங்கன்னா இங்கே 09 இருக்குது, 19 இருக்கு இல்லையா. ஆப்வியஸ்லி அடுத்த நம்பர் 09, 19, 29. ஸோ அதையும் நான் எழுதிக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுல வந்து நமக்கு 98 இருக்கு, 88 இருக்கு. ஸோ 78 இன்பிட்வீன் நம்பர் மிஸ்ஸிங் இல்லையா. ஸோ அதையும் நான் எழுதிக்கிறேன் 78ன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் மோரோவர் அவ்வளவுதான். இங்க ஜஸ்ட் 60 இருக்குது, 08 இருக்கு இல்லையா. இன்பிட்வீன் நம்பர் 07 ஓகேவா. ஸோ 70 கான்செப்ட் கூட கேம்ல வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதையும் நான் எழுதிக்கிறேன் 70. அதுக்கு ரிவர்சிங் கான்செப்ட் எடுக்கலாம். பொதுவாகவே நான் ஸ்டார் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னாலே அதுக்கு ரிவர்சிங் கான்செப்ட் நீங்க உங்க கேம்ல இருக்க பட்சத்தில் கண்டிப்பா மேட்ச் பண்ணி எடுக்கலாம். பிகாஸ் நம்ம ஸ்டார் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் இதுக்கு ரிவர்ஸ் கான்செப்டும் இருக்குது அப்படிங்கிறது நார்மலா காமனா நம்ம சொல்லாம இருக்கிறோம் அப்படின்னா ஸ்டார்டிங்ல நம்ம இது வந்து கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஓகேவா. ஸோ அவ்வளவுதான். மோரோவர் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்க பார்த்து உங்க கேம்ல எப்படி மேட்ச் அப்படி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. எந்த அளவுக்கு மேட்சிங் கிடைக்குதோ அந்த மாதிரி மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மட்டும் நான் ஸ்டார் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொன்னதை நோட் பண்ணிக்கோங்க. 480 இருந்து 489 வரைக்கும் உங்க கேம்ல இருந்துச்சுன்னா தாராளமா எடுத்துக்கலாம். பிகாஸ் இந்த கேம்ல வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ப்ரீவியஸா அடிச்ச 255 இந்த மாதிரியான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 48 ஏபியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சீபோர்டுக்கு போர்ட் சேஞ்ச் பண்ணி நம்பர் சேஞ்ச் பண்ணி அடிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பார்ப்போம். ஒருவர் நமக்கு ஃபேவரான நல்ல ரிசல்ட் சொல்லி நம்பிக்கை இருக்கு. ஸோ நிர்மல் ரோல் நம்பர் 368 பொறுத்தளவில் கேட்ஃபிஷ் பிஆர்ஸ் சொல்லியிருக்கேன். பிக் எல்லாம் சீக்கிரம் கிடையாது. ஓவரால் ஆல் போர்டு யூஸ் பண்ணிங்க. ஸோ ஆல் போர்டில் 4 நம்பர்ல இருந்து மேக்ஸிமம் நமக்கு 2 நம்பர் இல்லை 3 நம்பர்
இல்லைன்னா ஒரு நம்பர் அதுக்கு போசிட்ஸுக்கு வெயிட் பண்ணி போவோம். அதை தவிர நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி என்லைன் போய் கொடுத்துருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. இனியோட நிர்மல் ராவ் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் சொல்லி ஹோப் இருக்கு. பிகாஸ் நமக்கு ப்ரீவியஸ் டேல ஃபுல் வினிங் இல்லைன்னா எந்த ஒரு வினிங்குமே இல்லையா பேட்டர்ன் வாய். ஸோ அப்படி இருக்கிறதுனால இன்னையோட பேட்டர்ன் நமக்கு மேக்ஸிமம் ஃபேவரா ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம ஷேர் சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.